ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு வழங்க வேண்டிய 30.60 டிஎம்சி நீரை உடனடியாக வழங்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 13வது கூட்டம் அதன் தலைவர் ஹல்தர் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக அரசின் தரப்பில் பொதுப்பணித்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிக்க கர்நாடகா தரப்பில் வலியுறுத்தப்பட்ட நிலையில் தமிழக அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அணை குறித்து விவாதிக்க காவிரி மேலாண்மை ஆணையம் மறுத்துவிட்டது. தொடர்ந்து காவிரியில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி வழங்க வேண்டிய தண்ணீரில் கடந்த 3 மாதங்களாக 30.6 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா வழங்கவில்லை என தமிழக அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. போதிய மழை இல்லாததால் தமிழகத்துக்கு தண்ணீர் தர முடியவில்லை என கர்நாடகா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. எனினும் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய மீதமுள்ள 30.6 டிஎம்சி தண்ணீர் மற்றும் செப்டம்பர் மாதம் வழங்க வேண்டிய நீரையும் உரிய காலத்துக்குள் வழங்க காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தர் உத்தரவிட்டார். ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்த அதிமுக உறுப்பினர்கள் சாலை மறியல் செய்தனர். 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் சட்டப்பேரவை செவ்வாய்க்கிழமை காலை கூடியது. பேரவையில் முதலில் நடைபெற்ற கேள்வி நேரத்தின் போது போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்தார். பேரவையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேள்வி நேரத்தின் போது தனது துறை சார்ந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளித்தது இதுவே முதன்முறையாகும். கேள்வி நேரத்திற்கு பிறகு விழுப்புரத்தில் உள்ள ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை சிதம்பரம் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் மசோதாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேரவையில் தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் மசோதாவிற்கு ஆரம்ப நிலையிலேயே எதிர்ப்பதாக தெரிவித்தார். அதன் பின்னர் வெளிநடப்பு செய்த அதிமுக உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மெரினா வாலாஜா சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்களை போலீசார் கைது செய்து திருவல்லிக்கேணியில் உள்ள சமுதாய கூடத்திற்கு அழைத்துச் சென்றனர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், கல்வித்துறைக்கு பல சாதனைகளை செய்த ஜெயலலிதாவின் பெயரில் ஏன் பல்கலைக்கழகம் தொடங்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார். அம்மாவுடைய திருப்பெயர் இருக்கக்கூடாது என்ற அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இன்றைக்கு திமுக அரசு எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளை ஒட்டுமொத்த தமிழகமுக்கும் ஒட்டுமொத்த மாணவர் சமுதாயம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்திற்கின்ற அத்துணை கழகத்தினுடைய உடன்பிறப்புகளும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இன்றைக்கு முழுமையாக திமுக அரசு எடுத்திருக்கின்ற நிலையை எதிர்க்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கின்றோம் என்பதை தெரிவிக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை சிதம்பரம் பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் மசோதா ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பேசிய பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், ஜெயலலிதா பல்கலைக்கழக சட்ட திருத்தம் சரியானதாக இல்லை என்று எதிர்ப்பு தெரிவித்தார். மாணவர்களின் நலன் கருதி இச்சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறி காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திமுக தோழமை கட்சிகள் சட்ட மசோதாவிற்கு ஆதரவு தெரிவித்தனர். அதே நேரம் பாமக நடுநிலை வகித்தது. அதன் பின்னர் பேசிய அமைச்சர் பொன்முடி, கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களின் பெயர்கள் அதிமுக ஆட்சியில் மாற்றப்பட்டதாகவும், ஆனால் பெயர்களை மாற்ற வேண்டும் என்பது தங்களது நோக்கம் அல்ல என்று விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கும் சட்ட முன்வடிவு பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேறியது. சட்டப்பேரவையில் தனது நிலை குறித்து பாடிய பாடல் பற்றி நியூஸ் 18 செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது அது பரம ரகசியம் என ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்தார். ஐயா, நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்புன்னீங்க, அதுக்கு என்னங்க அர்த்தம்? ரகசியம், பரம ரகசியம். பரம ரகசியம். ஐயா, அடுத்த கட்டமா நம்ம சட்ட ரீதியாக அதுக்கான போராட்டங்களை முன்னெடுக்க போறோம். பொறுத்து பாருங்க. இந்நிலையில் அனுமதியின்றி மறியல் போராட்டம் நடத்தியதாக ஓபிஎஸ் உள்ளிட்ட 63 எம்எல்ஏக்கள் மீது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக கூடுதல், அரசு உத்தரவை மீறுதல் உட்பட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. வயநாடு
இதனிடையே ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். பேச்சுவார்த்தைக்கு பிறகும் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் காவல்துறையினர் சி.வி. சண்முகத்தை கைது செய்து திருமண மண்டபத்தில் வைத்தனர். அங்கு கூடிய அதிமுக தொண்டர்கள் திமுகவை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். ஓ பன்னீர்செல்வம் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தேனி மாவட்டம் போடியில் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். ஓ பன்னீர்செல்வத்தை சொந்த தொகுதியான போடி நாயக்கனூரில் பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போடி நகர அதிமுக செயலாளர் பழனிராஜ் தலைமையில் மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். கண்டிக்கிறோம்